ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமையில் பெரியவா பக்தி ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாருமதி கோபாலன்கிறவர் மகாபெரிவாளோட மிகச்சிறந்த பக்தை. சென்னையில் வசித்து வந்தார். இவரது கணவர் கோபாலன் ரயில்வேல சுருக்கெழுத்தாளராக வேலை பார்த்து வந்தார். ஷார்ட் ஹேண்டு. இந்த தம்பதியோட மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருந்தது. கல்யாண பெண்ணுக்கோசரம் கூரைப்புடவை, திருமாங்கல்யம் இதெல்லாம் ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்கிட்டா. கூரைப்புடவையும் திருமாங்கல்யம் இது ரெண்டையும் மகாபெரிவாளிடம் சமர்ப்பித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு சாருமதி தீர்மானம் பண்ணுறா. குடும்பத்தோட காஞ்சிபுரம் போகிறதுன்னு முடிவு பண்ணுறா. அதனால் ஒரு நாள் சென்னையிலேருந்து காத்தால 6 மணி வாக்கில் ஒரு காரில் சாருமதி குடும்பத்தினர் புறப்பட்டு போகிறா காஞ்சிபுரத்துக்கு. காரில் போகும்போது சாருமதி சொல்லிகிட்டே வர, நாம் எல்லாருமே காத்தால சீக்கிரமே புறப்பட்டு போகிறோம். பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே நம்ம சென்னைக்கு திரும்பிடலாம். அப்படி திரும்பிட்டோன்னா எல்லாருமே ஆஃபீஸ் போயிடலாம். அனாவசியமாக லீவு போட வேண்டாம், லீவு போடுற வேலை மிச்சமாகும்னு போகும்போதே இங்கே இது காரில் ஏறினோடனே சொல்லிட்டு போகிறேன். அப்போ அந்த காரில் கூடவே அந்த ஒரு வயதான பெண்மணி, ஒரு உறவுக்கார பெண்மணி அந்த காரில் கூட வந்துட்டுருக்கா. அவள் சொல்கிறா, அப்படிலாம் சொல்லக்கூடாது சாருமதி. மகாபெரிவாளை தரிசிக்க போகிறோன்னா எப்போ திரும்பணுன்னு அவர் தான் தீர்மானிப்பார். எதுவும் நம்ம கையில் இல்லை. ஒருவேளை பெரியவா அனுகிரகத்தால் அப்படி அமைஞ்சிட்டா ஆஃபீஸ் போகிறவாளுக்கெல்லாம் நல்லது தான். உன் பொண்ணு கல்யாணத்துக்கும் எல்லாருக்கும் நிறைய லீவு தேவைப்படும். எல்லாம் பெரியவா கிருபைன்னு வேண்டிக்கோ அப்படின்னு தன்மையாக எடுத்து சொல்கிறார். வயசில் மூத்த குடும்ப பெண்மணி. அவர் இப்படி சொன்ன உடனே சாருமதிக்கு நாம் சொன்ன வார்த்தைகளோட அந்த உள்ள அர்த்தம் புரியுறது. அடுத்த கணமே பெரியவான்னு மன்னிப்பு கேட்டுக்கிற மாதிரி கன்னத்தில் போட்டுக்கிறேன். காஞ்சிபுரம் வந்து சேர்ந்துடுறா. மடத்துக்குள்ளே நுழையும் போதே பெரியவாளை தரிசிக்கிறதுக்கு நிறைய பக்தர்கள் வரிசையில் நின்றுட்டுருக்கா. பக்தர்கள் வரிசை வேகமாக நகர்ந்துட்டு வரிசையில் நின்ற சுமார் அரை மணி நேரத்தில் சாருமதியின் முறையும் வந்தது. மகானுக்கு சமர்ப்பிக்க வேண்டி தான் வாங்கி வந்திருந்த பழங்களையும் புஷ்பத்தையும் ஒரு மூங்கில் தட்டில் வச்சுட்டு இன்னொரு மூங்கில் தட்டில் கூரைப்புடவையும் திருமாங்கல்யத்தையும் ரொம்ப கவனமாக பையிலேருந்து எடுத்து வைக்கிறார். அதுக்கப்புறம் நிமிர்ந்து கைகளை குவித்த நிலையில் மகாபெரிவாளை அப்படி நெகிழ தரிசித்தார். அவரோடு வந்த கணவர் கோபாலன் மற்றும் குடும்பத்தினர் எல்லாருமே அந்த மகானோட தரிசனத்தில் தங்களை மறந்த வண்ணம் அங்கே நின்றுருக்கா. தனக்கு எதிரே நின்று கொண்டிருக்கும் சாருமதியின் குடும்பத்தினர் முகத்தை கருணையோடு பார்த்தா பெரியவா. என்ன என்பது போல அவர்களை பார்த்து ஜாடையில் கேட்குறார். தங்களோட குடும்பத்தை பற்றி ஒரு சில வினாடிகளில் சுருக்கமாக ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு தன் மகளுக்கு கல்யாணம் ஆக போகிற விஷயத்தையும் எடுத்து சொல்கிறார் சாருமதி. ஒரு புன்னகையோடு எல்லாரையும் ஏறிட்டு பார்க்குறா பெரியவா. பெரியவா ஆசை வேணும், இந்த கல்யாணம் நன்னா நடக்கணும், கூரைப்புடவையும் திருமாங்கல்யத்தையும் ஆசி பண்ணி தரணும்னு 2 கரம் கூப்பி வேண்டிக்கிறார் சாருமதி. திருமாங்கல்யத்தை கைகளில் எடுத்தா மகாபெரிவா. மகானின் திருக்கரத்தில் அந்த மாங்கல்யம் இருப்பதை பார்த்து குடும்பமே கன்னத்தில் போட்டுண்டது. ஒரு சில வினாடிகள் கழித்து அந்த திருமாங்கல்யத்தை தன் ஆசைகளோடு அதே மூங்கில் தட்டில் வச்சார். கூரைப்புடவையும் தன் திருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதிச்சா பெரியவா. குடும்பத்தில் எல்லாருக்கும் பரம சந்தோஷம். ஒருத்தர் பரவசத்தோடும் பூரிப்போடும் பார்த்துண்டா ஒருத்தருக்கு. எல்லார் மனசிலும் ஆஹா, நம்மாத்து குழந்தையோட கல்யாணத்துக்கு மகாபெரிவா ஆசி வழங்கி விட்டார்னு சந்தோஷம். சாருமதிக்கு நிலை கொள்ளாத சந்தோஷம். காஞ்சி ஸ்ரீ மடத்துக்குள் நுழைந்து சரியாக அரை மணி நேரத்துக்குள்ளேயே மகாபெரிவாளின் ஆசிகள் பரிபூர்ணமாக கிடைச்சுடுத்து. மகள் திருமணத்துக்கு அனுகிரகம் செஞ்சுட்டார். அடுத்து என்ன? இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இங்கிருந்து வெளியேறி விடலாம். வந்த சூட்டிலேயே எல்லாரும் காரில் ஏறி புறப்பட்டு விட்டால் அடுத்த 1 மணி நேரத்தில் சென்னையில் இருக்கலாம். அலுவலகம் செல்லக்கூடிய அனைவருமே சட்டென்று கிளம்பி போய்விடலாம். இப்படியெல்லாம் யோசிக்கிறார். அந்த அந்த ஒரு நிமிஷத்திலேயே இத்தனை யோஜனை.
கிளம்பிடலாங்கிறதுனால கூறப்புடவையும் திருமங்கலத்தையும் எடுத்து தான் கொண்டு வந்த பையிலேயே எடுத்து பத்திரப்படுத்தினா. திரும்ப பெரியவாளை பார்த்து வணங்கினா. நடப்பதும் நடக்கப் போவதும் நம் கையிலா இருக்கு. எவனோ ஒருவன் எங்கிருந்தோ அல்லவா ஏக்கி கொண்டிருக்கிறான். பாவம், சாருமதிக்கு இது அப்போ புரியல. புறப்படலாங்க போது ஒரு பரபரப்பு சாருமதியின் முகத்தில். ஏன் இன்னும் புறப்படலைன்னா, பிரசாதம் பெரியவா கொடுத்தாதான், உத்தரவு கொடுத்தாதான் கிளம்ப முடியும். பிரசாதம் கொடுத்து உத்தரவு தரல பெரியவா. இன்னும் ஒரு சில வினாடிகளில் பிரசாதம் கொடுக்க போறா பெரியவா. ஆனால் அந்த பிரசாதம் தரப்போகிற அந்த ஒரு இடைவெளியில் அந்த ஸ்ரீமடத்து அன்பர் ஒருத்தர் அவசர அவசரமாக பெரியவா கிட்ட வரார். நமஸ்காரம் பண்ணுறார். அந்த வந்து நின்றவரோட கையில் ஒரு கேசட் இருந்தது. டேப் ரெக்கார்டரில் போட்டு கேட்கக்கூடிய செவ்வக வடிவ கேசட். இப்போல்லாம் அது கிடையாது. அப்போ இந்த மாதிரி கேசட் நிறையா இருக்கும். ரொம்ப பவ்யமாக மகான் கிட்ட வந்து தான் கையில் வச்சுருந்த அந்த கேசட்டை பெரியவா திருச்சந்நிதியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிரம் தாழ்த்தி வாய் அருகே தன்னோட வலது உள்ளங்கையை வச்சு ஏதோ சொல்கிறார் அந்த அன்பர். அவர் சொன்ன விஷயத்தை கேட்ட மகா பெரியவா முகம் மலர்ந்து அப்படியே அந்த அன்பரையே பார்த்து, இந்த கேசட்டில் இருக்கிற விஷயத்தை மொழிபெயர்த்து தர ஏற்பாடு செய்யணுமே அப்படிங்கிறா பெரியவா. கேசட்டு கொண்டு வந்தவருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சுற்றி முற்றி பார்க்குறார். அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த ஸ்ரீமடத்து அலுவலக ஊழியர் ஒருத்தர், இப்போ ஆஃபீஸில் மொழிபெயர்ப்பாளர் யாரும் இல்லை பெரியவா அப்படிங்கிறார். பெரியவா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர அளவுக்கு கேசட்டில் என்ன பதிவாகி இருக்கிறது தெரியுமா? அப்போதைய பாரத ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்களின் பேச்சு இந்த கேசட்டில் இருக்குது. சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு ஜெகத்குரு ஆதிசங்கரரை பற்றி ஜனாதிபதி ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு அது. அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறத மகா பெரியவா பார்க்கணும். ஜனாதிபதி பேசுவதை ஒரு டேப் ரெக்கார்டரில் போட்டு கேட்டு அதை அப்படியே எழுதுவதற்குத்தான் மொழிபெயர்ப்பாளரை பெரியவா தேடுறார். இதெல்லாம் பார்த்துட்டு உட்காண்டிருக்கா சாருமதியும் அவருடைய குடும்பத்தினர். இதெல்லாம் கேட்டபடி அங்கே இருக்கா. அவளுக்கு என்னென்னா, பிரசாதம் கொடுக்க போகிற நேரத்தில் இப்படி ஒருவர் கேசட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஒரு 5 நிமிடம் கழித்து கொண்டு வந்திருந்தா நமக்கு பிரசாதம் கிடைச்சிருக்கும். நம்ம வாங்கிட்டே பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டுருக்கலாமே. சென்னைக்கு போன கையோட ஆஃபீஸ்க்கும் போயிருக்கலாமேன்னு சாருமதியோட எண்ணம். ஆனால் நாம் நினைக்கிறபடியே எல்லாம் நடந்துடுறதா? ஒரு சில வினாடிகளுக்கு பெரியவா ரொம்ப அமைதியாக கண்களை மூடியபடி இருந்தார். அதுக்கப்புறம் தன் திரு கண்களை திறந்த மகா பெரியவா பக்கத்தில் இருந்த சிப்பந்தியை பார்த்து சொல்கிறா, இப்போ இந்த இடத்துல 3 சுருக்கெழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூவரையும் என்கிட்ட கூட்டிட்டு வா. மகா பெரியவாளோட இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சாருமதிக்கும் அவரோட கணவர் கோபாலனுக்கும் கிட்டத்தட்ட வேர்க்க ஆரம்பிச்சுடுறது. காரணம், மகா பெரியவா சொன்ன 3 சுருக்கெழுத்தாளர்களும் கோபாலனும் ஒருவர். ரயில்வேயில் சுருக்கெழுத்தாளராக பணிபுரிவர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? மகானிடம் தங்கள் குடும்பம் பற்றி அறிமுகம் செய்து கொள்ளும்போது சொந்த ஊரை பற்றியும் பெற்றோர் மற்றும் மாமனார் பெயரை சொன்னாரே தவிர கணவரின் பெயரையோ அவரது வேலை பற்றியோ ஒரு வார்த்தை கூட சொல்லலை சாருமதி. எப்படி மகா பெரியவா இப்படி சொன்னார்னு பிரமிச்சு நிற்கிறது சாருமதியோட குடும்பம். பெரியவா சொன்ன உடனே ஸ்ரீமடத்தின் சிப்பந்தி ஒருவர் அங்கே கூடியிருந்த எல்லா பக்தர்களின் கவனத்தையும் ஈர்த்து, இங்கு இருக்கக்கூடிய 3 சுருக்கெழுத்தாளர்கள் உடனே முன்னே வரவும், இது பெரியவா உத்தரவு அப்படின்னு குரலை உயர்த்தி சொல்கிறார். அவ்வளவுதான். 2 பேர் பெரியவா முன்னாடி போய் நிற்கிறார். அதில் கோபாலனும் ஒருவர். எங்கே இன்னொருவர்? 3 பேர்னு பெரியவா சொன்னாரேன்னு கூட்டத்தில் கண்களை ஓட விடுறாரு அந்த சிப்பந்தி. அப்போ பக்தர்கள் கூட்டத்திலேருந்து ஒருவர் சொல்கிறார், என் கூட என் நண்பர் ஒருவர் வந்திருந்தார். அவர் ஷார்ட் ஹேண்டு தெரியும் அவருக்கு. இப்போ தான் ஊருக்கு புறப்பட்டு போனார். அவர் தான் அந்த 3வது சுருக்கெழுத்தாளர்னு பெரியவா திருச்சன்னதியை பார்த்து அவர் சொல்கிறார். 2 பேர் இருக்காளா அப்படின்னு தன் முன்னாடி நின்று அந்த 2 பேரையும் பார்த்தா பெரியவா.
பக்கத்தில் மகானுக்கு பக்கத்தில் நிற்கிறோமேங்கிற பரவசத்தில் ரெண்டு பேரும் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறா. கோபாலனும் அந்த இன்னொரு வரும். பெரியவா என்ன சொல்ல போகிறான்னு எல்லாரும் காத்துட்டுருக்கா. தியாகராஜன்னு அந்த ஸ்ரீமடத்து அங்கே இருக்கிற ஒருத்தர் வேலை பார்க்குறவரை பெரியவா அழைக்கிறார். ஓடி வந்து நடமாடும் தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறார். பெரியவா என்ன சொல்ல போகிறான்னு உத்தரவுக்கு காத்துண்டு நிற்கிறார். கேசட்டை அவர் கையில் கொடுத்து பெரியவா சொல்கிறார், இவா ரெண்டு பேரையும் எந்த ஒரு சத்தமும் ஆரவாரமும் இல்லாத ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. இவாளை உட்காத்தி வச்சுட்டு இந்த கேசட்டை போட்டு விடு. அதை கேட்டு அவள் ரெண்டு பேரும் மாறி மாறி எழுதிட்டோம். இவாளுக்கு என்ன வேணுமோ கொடு, நீயும் பக்கத்திலேயே இருங்கிறா பெரியவா. பவ்யமாக தலையாட்டிட்டு இவா ரெண்டு பேரையும் தனியாக அழிச்சிட்டு போனார் தியாகராஜன். ஒரு அறைக்குள்ளே அழிச்சிட்டு போகிறார். சாருமதியும் அவரோட வந்த மற்றவாளும் பெரியவாளுக்கு முன்னாடி இப்போ உட்காண்டிருக்கா. சாருமதியை அப்படியே ஏறிட்டார் மகா பெரியவா. அவர் என்னது தரிசனத்தை அவசர அவசரமாக முடிச்சுட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அந்த பார்வை. எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கிறது. யதார்த்தத்தை கொஞ்ச நேரத்திலேயே புரிஞ்சுட்டார் சாருமதி. இன்றைக்கு இந்த மகானின் திருச்சன்னதியில் எத்தனை மணி நேரம் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். உலகமே ஓடோடி வந்து தரிசிக்க விரும்புகிற மகானுக்கு முன்னால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோமே, இத்தனை நிதானமாக இவ்வளவு அருகில் இருந்து தரிசிக்கக்கூடிய பேரு எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது. எல்லோரும் வருகிறார்கள், தரிசிக்கிறார்கள், பிரசாதம் பெற்று சென்று விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறதே, இத்தகைய பேரு கிடைப்பதற்கு எந்த ஜென்மத்தில் எத்தனை புண்ணியம் செய்தோமோன்னு மனம் நெகிழ்ந்து மகானை ஆனந்தமாக தரிசனம் பண்ணிட்டு இருக்கார் சாருமதி உட்காண்ட இடத்துலேருந்து. நேரம் போயிட்டே இருந்தது. மத்தியானம் மணி 1 ஆயிடுத்து. அதுவரையிலும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்த பெரியவா எழுந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அறைக்குள்ளே போயிடுறார். தரிசனம் முடிஞ்சு பக்தர்கள்லாம் அந்த ஸ்ரீமடத்தில் சாப்பாடு போடுற அந்த சாப்பாட்டு காலுக்கு அங்கே பந்தி நடந்துட்டுருக்கு. அங்கே போயின்னு இருக்கா எல்லாரும். சுருக்கெழுத்து பணிக்காக தனி அறைக்கு போன கோபாலன் இன்னும் திரும்பலை. சாருமதிக்கு பசி வயத்தை கிள்ள ஆரம்பிச்சுடுறது. தன் கணவர் வராரான்னு அவர் போன திசையை பார்த்துட்டே இருக்கார். ஆனால் அவர் வெளியே வர வழியாக தெரியல. இன்னைக்கு நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போலிருக்கு. இவர் வெளியே வர வேளையில் இங்கே சாப்பாடு காலி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த காஞ்சிபுரத்தில் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோமோ, சாப்பாட்டு வேலை தாண்டிட்டால் ஹோட்டல்லையும் சாப்பாடு கிடைக்குமா? கணவர் சீக்கிரம் வந்துட்டால் நன்னா இருக்கும். இங்கேயே சாப்பிட்டா அது பெரியவா பிரசாதம், நமக்கு அது கொடுத்து வைத்திருக்கிறதோ இல்லையோ, இப்படிலாம் நினச்சி மருகி போகிறார் சாருமதி. மணி 1 ஆயிடுத்து. பசியை பொறுத்துக்க முடியல சாருமதியால். அந்த சமயத்தில் கணவர் கோபாலனும் அவரோட போன இன்னொருவரும் வெளியே வரா. தியாகராஜன் அவளை அழைச்சிட்டு வரா. கையில் கட்டுக்கட்டா தாள்கள். கணவரை பார்த்தவுடன் சாருமதிக்கு ஒரு தெம்பு வந்ததும் எப்படியும் சாப்பிட போயிடலாம். சுருக்கெழுத்தாக்கம் செய்த இருவரையும் மகா பெரிவாளிடம் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தார் தியாகராஜன். சாருமதியும் அவரது குடும்பத்தினரும் தனியாக உட்காண்டிருக்கிறத பார்த்து அவளையும் பெரியவாளை தரிசிக்க வருமாறு அழைச்சிட்டு போகிறார். எல்லாருமா பெரியவா கிட்ட போய் அங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணுறா எல்லாரும். தியாகராஜனும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஷார்ட் ஹேண்டில் எழுதி அந்த பேப்பர்களை மகான் கிட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு பவ்யமாக நிற்கிறார் பக்கத்திலேயே. முதல் பக்கத்தில் ஆரம்பித்து அதன் இறுதி வரை எழுதப்பட்டிருந்ததை பக்கம் பக்கமாக திருப்பி வரி விடாமல் படித்தா பெரியவா. அதில் சில திருத்தங்களையும் செய்ய சொன்னார். கோபாலனை பார்த்தார் பெரியவா. சுருக்கெழுத்தில் எழுதி கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால் கோபாலனை பார்த்துட்டு எங்கே உத்தியோகம் பண்ணுறேள் அப்படின்னு கேட்குறா. ரயில்வேயில் ஸ்டெனோகிராஃபராக இருக்கேன்னு. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் லீவு போட்டுட்டு தானே வந்திருக்கேள் அப்படின்னு கேட்குறா பெரியவா. கோபாலனும் சாருமதியும் ஒரு அசட்டு புன்னகையோட ஆமாம் பெரியவா அப்படிங்கிறா. இவாளோட அசட்டு புன்னகைக்கு காரணம் மகானுக்கு தெரியாதா என்ன? அப்புறம் சாருமதியை பார்த்து நீங்கள்லாம் மத்தியானம் சாப்பிட்டேலா அப்படின்னு கேட்குறார். முகத்தை ரொம்ப பரிதாபமாக வச்சுட்டு இன்னும் இல்லை பெரியவா அப்படிங்கிறா சாருமதி. உங்கள் கூட வந்தவா அத்தனை பேரும் முதல்ல சாப்பிடுங்க, ரொம்ப பசியோடு இருப்பேள்னு அப்படின்னு அவளை பார்த்து சொன்ன பெரியவா தியாகராஜனை அழைச்சி
சாப்பிட அழைச்சிட்டு போகும்படி உத்தரவிடுறார். அதுக்கப்புறம் தங்கிட்ட அழைச்சிட்டு வர சொல்லி சொல்கிறார். சாப்பிட்டுட்டு திருப்பி அழைச்சிட்டு வர சொல்கிறார். சாருமதி குடும்பத்தினரை சாப்பிட அழைச்சின்னு போனார் தியாகராஜன். நல்ல திவ்யமான சாப்பாடு. அதுக்கப்புறம் திரும்ப பெரியவா கிட்ட அழைச்சின்னு வரார் தியாகராஜன். நீங்கள்லாம் எழுதி கொடுத்து திருத்தமும் செய்யப்பட்ட இந்த பேப்பர்களை கொஞ்சம் காப்பி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பிரதி எடுக்கிற வேலைக்கும் கோபாலனையே சொல்கிறா பெரியவா. அப்போல்லாம் ஜெராக்ஸ் கிடையாது. இந்த சம்பவம் நடக்கிற காலத்தில் ஜெராக்ஸ்லாம் கிடையாது. ரோனியோன்னு சொல்லுவா. இதன் மூலம்தான் எத்தனை பிரதிகள் தேவைப்படுகிறதோ அத்தனை நம்ம எடுக்க முடியும். எத்தனை பிரதிகள் எடுக்கணுங்கிறதையும் மகாபெரிவா தியாகராஜனிடம் சொல்லியிருந்தார். ரயில்வே அலுவலகத்தில் கோபாலன் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு பழக்கமாக இருந்ததுனால அவருக்கு இது எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்கலை. எல்லாம் முடிஞ்சு பெரியவா கிட்ட பிரதிகளை சேர்ப்பதற்கு சாயங்காலம் 5 மணி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் குடும்பத்தினர் எல்லாரும் மகாபெரிவா கிட்ட போய் பெரியவா எங்களுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி சாருமதி ரொம்ப நெகிழ்வோடு சொல்கிறார். ஒரு புன்னகையோடு அவர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினார் பெரியவா. கல்யாணம் அமோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 திரு கரங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிச்சா பெரியவா. இதை விட சாருமதியின் குடும்பத்தினருக்கு வேறு என்ன ஆசைகள் வேண்டும்? ஒரு நாள் முழுக்க மகாபெரிவா திருச்சந்நிதியில் இருந்தாயிற்று. அந்த மகானையே கண்கொட்டாமல் தரிசனமும் செய்தாயிற்று. ஸ்ரீமடத்தின் பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டாயிற்று. எல்லாரும் சென்னை வீட்டுக்கு வரும்போது மணி ராத்திரி 9. சாருமதி தன் கணவர் கோபாலனிடம் சொன்ன, பார்த்தீங்களா இன்னைக்கு நடந்த திருவிளையாடலை? என்னோட சந்நிதிக்கு வந்துட்டு வீட்டுக்கு திரும்புறத நீ எப்படி தீர்மானிக்க முடியும்னு தன்கிட்டேயே ஒரு நாள் முழுக்க நாம் அத்தனை பேரையும் பெரியவா உட்காத்தி வச்சிட்டார். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்காதுங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்குங்க. அந்த மகானே கூட இருந்து நன்னா நடத்தி கொடுப்பாருங்க. சாருமதி சொல்லி முடிக்கும்போது அவரோட கண்கள் அப்படியே கண்ணீர் உருண்டு போகிறது, அப்படியே கொட்டுறது கண்லேருந்து தண்ணீர். அருளும் ஆசியும் நாம் விரும்பி பெறுவதல்ல, நம்மிடம் இருக்கக்கூடிய சரணாகதியை புரிஞ்சுண்டு தெய்வங்களாலும் மகான்களாலும் கொடுக்கப்படுபவையே இவை. சரணாகதி மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். அதன் பிறகு எல்லாம் சுபமே. சாருமதி குடும்பத்தினருக்கு கிடைத்ததை போல நமக்கும் கிடைக்கும். சரணாகதி மட்டுமே கொண்டிருந்தால் நமக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.